இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் மட்டும் தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, செகண்ட் ஸ்ட்ரிங் தேர்ட் ஸ்ட்ரிங் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அது என்னென்னா, நம்ம சரிகம பதனின்றது ஒரு ஆக்டிவ்னு எடுத்துங்க, அது ஒரு ஸ்தாயி. அந்த பாட்டு நம்ம எந்த அளவுக்கு அமைக்கிறாங்க அதை பொறுத்து தான் நம்ம கீழே வாசிக்கணுமா வேண்டாமான்றது நம்ம முடிவு பண்ணணும். சரி க ம பத நி சா அப்படின்றது எங்கே ஆரம்பிக்கிறோம்? ஃபஸ்ட்டு சா ஆரம்பிக்கிறீங்களா? சரி க முடிஞ்சிடுச்சு. அடுத்து இன்னும் சரிகம பதனிசா மேல் ஸ்தாய் போனோம்னா, அது நம்ம நார்மலாக பேசுகிறது பாடுறது எல்லாமே இப்படி இந்த ஒரே ரேஞ்சில் இருக்கா? என்ன தம்பி எப்படி இருக்கீங்க, எங்கே போகிறீங்க, அது இப்படி இந்த சாதாரணமான பேச்சு வழக்கில் கேட்குறோம். அது என்ன தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸோ பேசுகிற வார்த்தைகள் ஒன்று தான், ஆனால் அந்த வார்த்தை பேஸாக போகுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த பேஸ் தான் என்னென்னா, பாடலோட வார்த்தைகளும் வரிகளும் வந்து டோன் கீழே பேஸில் போகுது, கீழே கேட்குது அப்படின்னா அப்போ தான் நம்ம இந்த செகண்ட் ஸ்ட்ரிங்கும் தேர்ட் ஸ்ட்ரிங்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வாசிக்கிறது எதுவும் பெரிய கஷ்டமே கிடையாதுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட பேர் என்ன? சான்னு இருக்கா? இப்போ செகண்ட் ஸ்ட்ரிங்கோட பேர் என்ன? ஓப்பன் நோட்டே பா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் வாசிச்சிட்டிங்கன்னா சா கேட்கும், செகண்ட் ஸ்ட்ரிங்கில் பா கேட்கும், கீழே பா கேட்குது, தேர்ட் ஸ்ட்ரிங்கில் ஷா. அப்போ பேஸாக இருக்குது. அந்த பாடலோட டோன் எந்த அளவுக்கு பேஸாக போதோ அப்போ அடுத்தடுத்த ஸ்ட்ரிங்ஸ் கீழே வரும். இப்போ சா இங்கே வாசிக்கணும்னு வச்சுக்கோங்க, சா நீ வந்து காக்கு பின்னாடி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு சரிகமான்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, சரிகமா அப்படின்னு எடுத்துட்டோம்னா செகண்ட் ஸ்ட்ரிங் பேர் என்ன சொன்னேன்? பா சொன்னேன். என்ன சொன்னேன்? கரெக்டு, பா. இப்போ பா சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நோட்டு என்ன வரும்? பாக்கு அடுத்து தா ஒன்று இருக்குங்களா, தா. அதுக்கடுத்து நீ, அதுக்கடுத்து சா. அவ்வளோதாங்க. இப்போ சா எப்படி வாசிக்கிறீங்களோ இப்போ சா சொல்லிட்டோன்னே அதுலேருந்து ரிகமாக வாசிக்கிறீங்களா? செகண்ட் ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது? பா இருக்குது. அதுக்கடுத்து தனிசான்னு வாசிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதே போல் தேர்ட் ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது? சேம் சா தான் இருக்குது, சரிகமான்னு வாசிக்கலாம், அவ்வளோதான், வந்துருச்சு. இப்போ அதிகமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, ஒரே ஸ்ட்ரிங்கில் செகண்ட் ஸ்ட்ரிங்கோ தேர்ட் ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டாலும் ஒரே ஸ்ட்ரிங்கில் கீழே வரைக்கும் போக மாட்டோம். ஏன்னா சரிகமான ஆரம்பித்து 15 செகண்ட் ஸ்ட்ரிங் வந்துடுவோம். எப்படி பாருங்கள், இப்படி வந்துடும். ஸோ ஒரே ஸ்ட்ரிங்கில் கீழே வரையும் போக மாட்டோம். இப்போ இந்த மாதிரி தான் ஸ்கிப் பண்ணி வரலாம். ஸோ இதுக்காக தான் செகண்ட் ஸ்ட்ரிங் தேர்ட் ஸ்ட்ரிங் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த பாட்டோட அமைப்பு கீழே போச்சுன்னா கீழே வாசிக்கலாம்.